இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மினி விலாக் இது. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த ஒரு 2, 3 நாளாவே அதாவது டிசம்பர் 31, ஜனவரி 1 வந்துட்டாலே எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு பேர் ரொம்ப அடிபடுது. ரிசொல்யூஷன். இந்த வருஷம் ரிசொல்யூஷன் இதுதான் அதுதான்னு இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் எடுத்தது இல்லை. நான்லாம் எந்த வருஷமும் ரிசொல்யூஷன்றது ஒரு டிசிஷனாக எடுத்ததே கிடையாது. ஆனால் டெய்லி நைட்டு ரிசொல்யூஷன் பற்றி பேச தான் செய்வோம். அதை அடுத்த நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம். இருந்தாலும் டெய்லி நைட்டு ரிசொல்யூஷன் எடுக்கிறன்ற பேரில் ஒரு 1 ஹவராவது வேஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். ஆனால் ஹஸ்பண்ட் ஒரு ரிசொல்யூஷன் எடுத்திருக்கிறாரு. பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்க போகிறாராம் இனிமேல். ஏன்னா வருஷம் ரிசொல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஓடி மண்டையில் இருக்கிற முடி கொட்டினது தான் மிச்சம். ஸோ பிஃபோர் மேரேஜ் நோட் திஸ் பாயிண்ட் மக்களே. அதாவது நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இருக்க போகிறாராம். சரி, என்ன பண்ணுறது, நியூ இயர் ஒன்று இப்படி தான் எதையாவது வளரிட்டு இருப்பாரு. அப்புறம் போக போக இந்த யூனிவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி தானே ஆகணும். ரிசொல்யூஷன் எடுத்து அது விலகினவன ஒருத்தனை எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இந்த ரிசொல்யூஷன் எடுன்னு சொன்னேன். பாவம் மனுஷன் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காரு. அப்படி எவனாவது சிக்குவானான்னு. நீங்கள் ரிசொல்யூஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.